நம்ம எதுக்கு இந்த பகுதிக்கு இப்போ வந்தோம் நீங்க நினைக்கலாம். இந்த பகுதியில் இப்பொழுது இளவேலங்காலிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த பகுதி இப்பொழுது வளங்கொழிக்கும் பகுதியாக காணப்படுகின்றது தமிழர்களுக்கு. இங்கு முக்கியமாக விளைவிக்கப்படும் பண பொருள் என்னவெனில் நீங்க பார்த்தா, நம்ம இப்போ ஒரு கருவேப்பிள்ளை தோட்டத்தில் நிற்கும். கருவேப்பிள்ளை காசு கொடுத்து யாரும் வாங்குறது இல்லை தமிழகம் முழுவதும். அதே போன்று வட இந்திய பகுதியில் கருவேப்பிள்ளையான பயன்பாட்டிலும் இல்லை. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பொருளாகவும் தமிழர்களின் தென்னிந்தியாவில் கேரளாவும் தமிழகத்திலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் விவசாயத்தில் முக்கியமான பொருளாகவும் அதே போன்று உணவில் மிக முக்கியமான ஒரு பொருளாக கலக்கப்படுகின்றது. இது இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நாம் சமைக்கவும் இயலாது, சமைக்கப்படுவதும் இல்லை. கோயில்பட்டி கடம்பூர் இளவேலங்கால் வழியாக தமிழர்கள் உணவில் முக்கியமாக பயன்படுத்தும் ஒரு கருவேப்பிள்ளை வளர்க்கும் பகுதிக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம். தென்னம்பட்டி என்ற ஒரு கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட 4 முதல் 5000 ஏக்கர் வரை கருவேப்பிள்ளை விவசாயம் நடக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருளாக தமிழர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். தாளிப்பதற்கும் வாசனைக்கும் அதே போன்று மருத்துவம் குணம் கொண்ட பொருளாகவும் பயன்படுகின்றது. இது பழங்காலத்திலிருந்தே தொன்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்பொழுது நாம் கடம்பூர் கயத்தாவுக்காக தென்னம்பட்டி என்ற கிராமத்தில் நிற்கின்றோம். வரலாற்று காலத்தில் இந்த பகுதியானது இளவேலங்கால் போர் நடந்த ஒரு பகுதியாகவும் தெரிகின்றது. இப்பொழுது இளவேலங்காலிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த பகுதி இப்பொழுது வளங்கொழிக்கும் பகுதியாக காணப்படுகின்றது தமிழர்களுக்கு. இங்கு முக்கியமாக விளைவிக்கப்படும் பண பொருள் என்னவெனில் நீங்கள் பார்த்தா, நம்ம இப்போ ஒரு கருவேப்பிள்ளை தோட்டத்தில் நிற்கும். கருவேப்பிள்ளை காசு கொடுத்து யாரும் வாங்குறது இல்லை தமிழகம் முழுவதும். அதே போன்று வட இந்திய பகுதியில் கருவேப்பிள்ளையான பயன்பாட்டில் இது இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வளம் கொளிக்கும் தொழிலாக என்று காணப்படுகின்றது. ஏனெனில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் அளவில் இந்த கருவேப்பிள்ளை விவசாயம் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் விவசாயம் செய்ய மாட்டார்கள். கிட்டத்தட்ட 3 கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு சந்தையின் கிடைக்கும் விலையை பொறுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் அந்த பகுதியில் கிடைக்கின்றது. அதன் செலவானது கிட்டத்தட்ட 40% முதல் 50% வரை காணப்படுகின்றது. இந்த விவசாயம் இந்த பகுதியில் எப்படி பண்றாங்க, எப்படி வருமானம் கொளிக்கும் தொழிலாக காணப்படுகின்றது, இந்த கருவேப்பிள்ளையை தமிழர்கள் எப்படி இந்த பகுதியில் விவசாயம் செய்ய துவங்கினார்கள் என்பதை நாம் பார்ப்போம். முன்பு கிட்டத்தட்ட 30 முதல் 40 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த தொழிலானது சிறுக துவக்கப்பட்டு இன்று பெரிய அளவில் அங்கு காணப்படுகின்றது. வட இந்தியாவில் கடிப்பத்தா என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவாக அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் கருவேப்பிள்ளை என்றுதான் அழைக்கப்படுகின்றது. அதே போல் சிங்களர்களும் இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்களும் இதை உணவு சமைக்கும் பொழுது நம்மை போன்ற அவர்களும் பயன்படுத்தி வருகிறார்கள். கரப்பிஞ்சா என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவில் அதிகம் பயன்பாட்டில் இல்லை. இதை பற்றி முழுவதும் இப்பொழுது நாம் பார்ப்போம். இல்லை, ஆனால் இது மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பொருளாகவும் தமிழர்களின் தென்னிந்தியாவில் கேரளாவும் தமிழகத்திலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் விவசாயத்தில் முக்கியமான பொருளாகவும் அதே போன்று உணவில் மிக முக்கியமான ஒரு பொருளாக கலக்கப்படுகின்றது. இது இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நாம் சமைக்கவும் இயலாது, சமைக்கப்படுவதும் இல்லை. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. நாம் எடுத்துக்கொண்டால் நீரிழிவு நோய்க்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாகவும் காணப்படுகின்றது. அதே போன்று முடி கருப்பு நிறத்தாக கொண்டு காணப்படுவதற்கு முக்கியமாக நிறமி பொருட்களும் இதில் நிறைந்து காணப்படுகின்றன. பல்வேறு வகையிலும் இது இருப்பதால் ஒரு மருத்துவம் கொன்ற பொருளாக காணப்படும் வகையில் இது இருக்கின்றது. இது எவ்வாறு விளைவிக்கப்படுகின்றது, இது விளைவிப்பதால் இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகசூலை தருகின்றது, பயன்பெறுகின்றது என்பதை நமக்கு அருகில் உள்ள பேச்சிமுத்து என்பவர் விளக்குவார். வாங்க அவர்கிட்ட கேட்போம். இங்கே வாங்க ஐயா, இது ஒரு ஏக்கரில் எத்தனை கன்று வைக்கிறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க சொல்லுங்க கொஞ்சம். 5000 கன்று வச்சு எவ்வளோ நாள் கழிச்சு நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும்? 6 மாதம் ஆகும். 6 மாதத்தில் ஒரு ஏக்கருக்கு 5 குண்டல் வரும். இதில் 5000 கன்று வைக்க முடியும். 5000 கன்று வச்ச பின்னாடி 6 மாதம் கழிச்சு நீங்கள் முதல் வெட்டலாம். வெட்டும் போது எத்தனை கிலோ கிடைக்கும்? இல்லை, ஒரு 5 குண்டல் வரும்.
5 குவிண்டால் 500 கிலோ 500 கிடைக்கும். கிலோ வரும். 500 கிலோ. 500 கிலோ கிடைக்கும். 1 கிலோ 30 ரூபா ரேட்டு போகும். அப்போ 5 குண்டல் தானே, 500 கிலோ தானே. 500 கிலோ தான் கிடைக்குமா முதல் எடுத்ததும்? முதல் 500 கிலோ கிடைக்கும். 500 கிலோ கிடைத்தா 15,000 ரூபாய் வருமானம் இருக்கும். 30,000 ரூபாய் செலவு வரும். 30,000 செலவு ஆகும். அதே போல ஒரு வருஷம் செலவு பண்ணணும். ஒரு வருஷம் மரம் பராமரிப்பு, களை வெட்டணும், மருந்தடிக்கணும், அப்புறம் எல்லா விவசாயம் புல் முளைக்காம பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு இது வந்து செடி வந்து இப்ப இந்த செடி வந்து இந்த செடி எவ்வளவு நாள் செடின்னு சொல்றீங்க? இது வந்து 10-15 வருஷம் செடி. இது 15 வருஷம் செடி. ஆனா செடியை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து கட் பண்ணி பெருசாகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கட்டையை கட் பண்ணி விட்டு தலக்க வைக்கணும். தலக்க வச்சுக்கிட்டே இருந்தா போதும். வருஷத்துக்கு 3 இல்ல 4 தடவை வெட்டலாம். 3 தடவை வெட்டலாம். 3 தடவை பக்கம் வெட்டலாம். மழை எல்லாம் வரும், தண்ணி. நல்ல ஒரு வருஷம் வளர்ந்த செடி வந்து ஒரு கிலோ கூட 5 கிலோ ஒரு குண்டல். ஒரு செடியில் எவ்வளோ கிலோ, எத்தனை கிலோ கிடைக்குங்க? ஒரு செடிக்கு ஒரு 3/4 கிலோ 1 கிலோ வரைக்கும் வரும். 1 கிலோ கிடைக்கும். அப்போ 1 கிலோன்னா 5000 செடினா 5000 கிலோ. அது வந்து 5 வருஷம் ஆகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு வருஷம்னா ஒரு 5 குண்டல்னா அப்போ 10 குண்டல் வரும். 10 குண்டல்னா 1000 கிலோ. 10 குவிண்டால்னா 1000 கிலோ கிடைக்கும். 1000 கிலோவுக்கு வந்து நீங்க வந்து 50 ரூபா கிலோ போட்டாலும் எவ்வளோ கிடைக்கும்? 30 ரூபா 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். அப்போ வந்து நீங்க தசைக்கூலி இருக்கு, வெட்டுக்கூலி, வேலைப்பாடு, கூலி எல்லாம் இருக்கு. 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா இதுல வந்து ஏக்கருக்கு நீங்க இப்போ எப்படி சுத்தி பார்த்தாலும் நீங்க வந்து நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 2 வருஷம் ஆன செடியில வந்து ஒரு வெட்டுக்கு வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 75,000 கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வந்து ஒரு சராசரியாக கிடைக்கும். ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா வருமானம். சில நேரம் விலை இருந்தால் கிடைக்கும், நல்லா குழாயை இல்லை குறைஞ்சது கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் கிடைக்கும் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா. ஆமாம் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் 75,000 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இல்லாட்டி அதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1 லட்சம் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ வருஷத்துக்கு 4 தடவை வெட்ட முடியுமா? 3 இல்ல 3 தடவை வெட்டலாம். அப்போ 3 லட்ச ரூபாய் கிடைக்கும். 3 லட்ச ரூபாய் செலவு, தசைக்கூலி, உரம், அது 1 லட்ச ரூபாய் கழிச்சுக்கலாம். அது ஒரு பாதி வரும். 1.5 லட்ச ரூபா வந்து 1.5 லட்ச ரூபாய் ஏக்கருக்கு 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். அதிகமா போச்சுன்னா நீங்க வந்து அதிகமா போனா கூட 50,000 கிடைக்கும். கூட வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா நீங்க 80 ரூபாய் கிலோ போகுதுங்கீங்களா? 80 ரூபாய் எப்பமா கிடைக்கும். 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு மேல ஏறாது. 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு மேல போகாது. 50 ரூபாய் 60 ரூபாய்னா நீங்க வந்து 20 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. அதிகபட்சம் கிலோ 2 வருஷம் வளர்ந்த கண்ணுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 வருஷம் வளர விட மாட்டோம். 2 வருஷம் வளர இல்ல பெரிய 2 வருஷம் வந்தா அதான் இல்ல கண்ணு பெரிய கண்ணு ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? அதிகபட்சம் எவ்வளவு கிடைக்கும்? 2 வருஷத்துக்கு கூட இல்ல அது அப்படி சொல்லல. நீங்க வந்து கண்ணு வச்சு இப்போ 6 மாசத்துல 1 வருஷத்துல சொன்னீங்க. இப்போ 2 வருஷம் 2 வருஷம் ஒரு 5 குண்டல் கூட வச்சுக்கணும். ஒரு வெட்டுக்கு 4 குண்டல் 5 குண்டல் கூட. மொத்தம் எத்தனை குவிண்டால் கிடைக்கும் ஒரு ஏக்கர்ல? ஒரு ஏக்கர்ல வந்து இப்போதைக்கு 10 குண்டல் சொன்னோமா, 20 குண்டல் வச்சு 20 குவிண்டால். 20 குவிண்டால்னா 2000. ஆமா 50 ரூபாய் 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் நெகர் லாபம். ஒரு ஏக்கர் 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். அப்போ வருஷத்துக்கு வந்து 3 லட்ச ரூபாய். 3 லட்ச ரூபாய் கிடைக்கும். 3 லட்ச ரூபாய் கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய பராமரிப்புலாம் தேவை கிடையாது. பராமரிப்பு பண்ணணும். இப்போ கரண்ட் மருந்தடி ரொம்ப உரம் ரொம்ப எல்லாமே இப்போ நிறைய போட்டு பாதி செலவாயிடும். அதுக்கு மேலே தான் வரும். இப்போ கூலிலாம் ஒரு ஆளுடைய கூலி வந்து 500 ரூபா. ஒரு வேலை பார்க்குற கூலி வந்து 500 ரூபா. 500 ரூபா கூலிங்கெல்லாம் வந்து ஒரு 4 பாத்தி தான் வெட்டுவான், கட்டாது வாங்கும். அதனால வந்து வேலை கூலி ரொம்ப வருமானம் இருக்கு. நோய் வந்துடும். இப்போ நோயில் அடிக்கும். நோய் அடிக்கு. இப்பொழுது இந்த கருவேப்பிலை விவசாயத்தில் இவர் சொல்வதை வைத்து நமக்கு என்ன தெரிகிறது என்றெனில், கிட்டத்தட்ட இந்த கண்ணானது 15-20 ஆண்டுகள் முதல் ஒரு முறை வைத்தால் அந்த கண் அப்படியே தான் இருக்கும். அதில் வருடத்துக்கு 3 அல்லது 4 முறை நல்ல அதை மருந்து தெளித்து அதை போன்று பராமரித்து களைகளை இல்லாமல் அதே போன்று நீர் அதாவது நீர் பாய்ச்சி நல்ல முறையில் பராமரித்தால் இந்த கண்ணுக்கு உள்ள சொட்டு நீர் பாசனம் அல்லது வாய்க்கால் பாசனம் வழியாக நீர் பாசனம் செய்து நல்ல முறையில் வளர்த்தால் ஆண்டுக்கு நம்மளுக்கு 3 தடவை அல்லது 4 தடவை வெட்டலாம். ஒவ்வொரு முறை அந்த கருவேப்பிலையை வெட்டி நாம் விற்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் வருமானமானது கிட்டத்தட்ட 75,000 2 லட்சம் வரை வித்தியாசப்படுகின்றது. அந்த அதாவது அப்பொழுது சந்தையில் என்ன விலை விற்கப்படுகின்றதோ அந்த விலைக்கு தக்கவாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். நாம் தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1 to 1.5 லட்சம் நிரந்தர வருமானமாக கிடைக்கின்றது. அதே போன்று 3 முறை வெட்டினால் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பகுதியில் இது ஒரு நல்ல விவசாயம், அதாவது ஒரு வருமானம் தரும் ஒரு பணப்பயிராகவும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பயிராகவும் அதே போன்று எளிதாக விவசாயம் செய்யும் ஒரு பயிராகவும் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் இதற்கு முன்பு பருத்தி அதே போன்று சோளம், கம்பு
ஆகிய பயிர்கள் அதிகமாக விவசாயம் செய்யப்பட்டன. இப்பொழுது நீங்கள் பார்த்தா இது விவசாயம் செய்யப்படுகின்றது. இதே போன்று இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தால் எலுமிச்சைம்பழம் ஆகிய விவசாயமும் இந்த பகுதியில் நடக்கின்றது. அதை பற்றி அடுத்த பதிவில் நான் எலுமிச்சைம்பழத்தை பற்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் பழனிக்குமார் மாடசாமி. மிக்க நன்றி. இவர் பேச்சுமுத்து ஐயா அவர்கள் தென்னம்பட்டியை சேர்ந்தவர் தான். இங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம்தான் நாம் பேசினோம். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி.